இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் திருவசனம். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவு அடையும். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை குறித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித சைமன் ஸ்டாக்கிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். சரி நண்பர்களே, நம்மை யாராவது ஒருவர் புரிந்து கொள்வது என்பது இந்த உலகிலேயே ஒரு பெரிய ஆறுதல் நமக்கு. நாம் நேசிப்பவர்கள், நாம் நம்பி வாழ்பவர்கள், நாம் வாழ்நாளெல்லாம் இறுதி வரை துணையாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் நம்மை கஷ்ட நேரங்களில், நம் இல்லாமையில், நம் நோயில் நம்மை புரிந்து கொண்டால் அது ஒரு சுகமான உணர்வு. ஆனால் பல நேரங்களில் நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய மௌனமான வேதனைகளையும் உறவுகள், மனிதர்கள், நண்பர்கள் புரிந்து கொள்வதில்லை. வார்த்தையால் நம்மை மேலும் மேலும் குத்தி காயம்தான் படுத்துவார்கள். நாம் சொல்லாமல் மறைக்கும் காயங்களை புரிந்து கொள்ளும் ஒரே ஒருவர் இருக்கின்றார். அவர் யார் தெரியுமா? அவர்தான் நம்முடைய அன்பு தந்தை இயேசு. உன் அமைதியின் பின்னால் இருக்கும் போராட்டத்தையும் இயேசு அறிவார். உன் அமைதியின் பின்னால் இருக்கும் உடல் வலி, மன வலி அனைத்தையும் இயேசு அறிவார். என் மகளே, என் மகனே, குடும்ப பாரம், பணியின் பாரத்தினால் நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாய், சோர்ந்து போய் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். எல்லா பாரங்களையும் சுமந்து சுமந்து என்று தள்ளாடி நிற்கிறாய் என்பது எனக்கு புரியும். என்னிடம் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதாய் இன்றைய நாளில் உங்களிடம் பேசுகிறார் இயேசு. இன்று ஒப்புக்கொடுத்து ஜெபியுங்கள், அனைத்திற்கும் நல்ல வழி பிறக்கும் நண்பர்களே. சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் பல இடங்களுக்கு சென்று சீடர்களை இயேசுவில் உறுதிப்படுத்துகிறார். அதே சமயம் அப்பல்லோ என்று ஒரு புதிய மனிதர் வருகிறார். அறிவும் சொல்வன்மையும் கொண்ட ஒருவர். அவர் எபேசு நகருக்கு வருகிறார். அவர் இயேசுவை பற்றி ஆர்வத்துடன் பவுலை போல போதித்தாலும் முழுமையான உண்மையை இன்னும் அவர் அறிந்திருக்கவில்லை. அப்போது பிரிஸ்கில்லா மற்றும் ஆக்கில்லா என்ற இருவர் இருக்கின்றனர். இவர்கள்தான் அப்பல்லோவை அன்போடு அழைத்து கடவுளின் நெறியை, இயேசுவின் நெறியை தெளிவாக அப்பல்லோவுக்கு விளக்குகிறார்கள். அதன் பிறகு அப்பல்லோ இன்னும் வலிமையாக, இன்னும் புதுமையாக இயேசுவை பற்றி சாட்சி கூறுகிறார், அனைவருக்கும் கொண்டு சேர்க்கிறார். இந்த வாசகம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? அறிவு இருந்தாலும் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் தாழ்மை அப்பல்லோவை போல நமக்கும் அவசியம். மேலும் புதிதாக அப்பல்லோ எபேசு நபருக்கு வந்தபோது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவரை வெறுக்காமல், குறை சொல்லாமல் அன்போடு வழிநடத்தி புதிய காரியங்களை அவருக்கு சொல்லித் தந்தார்கள் இல்லையா? சிலர் வாழ்க்கையில் திறமையானவர்களாக இருப்பார்கள், நல்ல மனமும் ஆர்வமும் இருக்கும். ஆனால் எல்லா விஷயங்களையும் முழுமையாக அறிந்திருக்க முடியாது. குடும்பத்திற்கு புதிதாக வரும் மகளோ மருமகனோ, அல்லது ஒரு ஆபீஸிற்கு, பணியிடத்திற்கு, படிப்பிற்கு, வேலைக்கு புதிதாக நுழையும் மகனோ மகளோ, இவர்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்தால் புரிந்து கொள்வார்கள். அவமானப்படுத்தாமல் அன்பாக திருத்தி காட்டும் மனிதர்கள் அவர்களின் வாழ்க்கையை மாற்றி விடுவார்கள். மாணவனின் தவறை கத்தி சொல்லாமல், அடித்து சொல்லாமல்,
பிள்ளையின் தவறை எல்லார் முன்னிலையிலும் சுட்டி காட்டாமல் குழந்தைகளை அன்போடு அரவணைத்து தனியாக வீட்டிற்கு வந்தவுடன் பொறுமையுடன் கற்றுக் கொடுத்தால் அந்த பிள்ளைகளின் வளர்ச்சியை உங்கள் கண்களால் காண முடியும். பொது இடத்தில் பிள்ளைகளை அடிப்பது, தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி திட்டுவது, ஏளனப்படுத்துவது, கிண்டல் செய்வது இது கூடவே கூடாது. பெற்றோரே, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனதை விட இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனமே ஒரு மனிதனை உயர்த்தும். இந்த மனம் முதலில் பெரியவர்களுக்கு வேண்டும். அதன் பிறகு நாம் அதே போல குழந்தைகளையும் இளைஞர்களையும் நடத்த வேண்டும். அப்போது அவர்கள் நம் கைமீறி போக மாட்டார்கள். அன்பு இருந்தால் அந்த இடத்தில் உங்களுக்கு அடங்கி நடப்பார்கள். அதே நீங்கள் அடக்க முயன்றால் இளைஞர்களும் பிள்ளைகளும் உங்கள் கைமீறி போவார்கள். அறிவு மனிதனை பெரியவனாக்கலாம், ஆனால் தாழ்மைதான் ஒரு குடும்பத்தை, ஒரு மனிதனை முழுமையாக்கும். திருத்திக் கொள்வதில் வெட்கம் தேவையில்லை, வளர மறுப்பதில்தான் வெட்கப்பட வேண்டும். அன்போடு சொல்லப்படும் ஒரு சின்ன விஷயம், அன்போடு ஆறுதலாக சொல்லித் தரப்படும் ஒரு விஷயம் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும். கற்றுக்கொள்வதை நிறுத்தாத மனம் இயேசுவால் அதிகம் பயன்படுத்தப்படும். சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை ஊட்டுகிறார். என் பெயரால் கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். நானும் நம் ரோசரி பிரேயர்ஸ் சேனலில் பலமுறை சொல்லி இருக்கிறேன். நீங்கள் எதை ஜெபித்தாலும் இயேசு என்ற நாமத்தை சொல்லி சொல்லி ஜெபியுங்கள். இயேசு என்ற பெயரில் அவ்வளவு வல்லமை உண்டு. நீங்கள் எதற்காக ஜெபித்தாலும், உடல் நலத்திற்காக, படிப்பிற்காக, வேலைக்காக, திருமணத்திற்காக, வீட்டிற்காக, வாகனத்திற்காக, எதற்காக ஜெபித்தாலும் இயேசு இயேசு என்ற நாமத்தை சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க வசனம் சொல்கிறது பாருங்கள், என் பெயரால் கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அது நடக்கும். இயேசு நம்மை தூரத்திலிருந்து பார்க்கும் ஒருவர் அல்ல, அன்பான தந்தை. நாம் இயேசுவை நம்பி அவரிடம் அன்பு கொண்டிருப்பதால் தந்தையும் நம்மை அன்புடன் ஏற்றுக்கொள்கிறார். இயேசு இதுவரை உருவகமாக பேசினார், ஆனால் இனி உண்மையை தெளிவாக அறியச் செய்வார் என்று இன்றைய நற்செய்தி கூறுகிறது. ஜெபம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, ஏதோ புத்தகத்தை பார்த்து படிப்பதல்ல. உங்கள் உள்ளத்தின் உணர்வுதான் ஜெபம். இயேசுவோடு உள்ள உறவுதான் ஜெபம். வாய் திறந்து நீங்கள் புகழ ஆரம்பிக்க வேண்டும். Count your blessings, name them one by one and start thanking Jesus. நீங்கள் கண்ணை மூடி முழந்தால் படியிட்டு உங்கள் வாழ்க்கையை அப்படியே பின்னோக்கி ஓட்டி பாருங்கள். நீங்கள் பிறந்தது முதல் இன்று வரை எத்தனையோ நன்மைகளை இயேசு செய்திருப்பார், பாதுகாத்திருப்பார், வழிநடத்தியிருப்பார். ஒவ்வொன்றாக நினைத்து மனமாற நன்றி கூறுங்கள். அது போதும், வேறு எந்த ஜெபமும் தேவையில்லை. தன் அப்பாவிடம் எதையாவது கேட்கும் குழந்தை பயந்து பயந்தா கேட்கும்? ஏன் அப்படி பயப்படுவதில்லை? ஏனென்றால் என் அப்பா, என் அம்மா என்னை நேசிக்கிறார் என்ற நம்பிக்கை அந்த பிள்ளைக்குள் இருக்கும். அதே போல நாமும் இயேசுவிடம் ஜெபிக்கும் போது பயந்து பயந்து ஜெபிக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு நண்பரிடம் பேசுவது போல, தந்தையிடம் தாயிடம் பேசுவது போல மனம் திறந்து பேசலாம். கதவை அடைத்துக் கொள்ளுங்கள், முழந்தால் படியிடுங்கள். உறவுகளோடு நட்போடு பேசுவதைப் போல வாய் திறந்து பேசுங்கள். இயேசுவே, என்னால் இது முடியவில்லை, உதவுமப்பா என்று கேளுங்கள். அவர் செய்வார். உங்களை நெருங்கி வந்து புரிந்து கொள்ளும் தகப்பன் நம் இயேசு. ஆம் நண்பர்களே, ஜெபம் வீணாகாது. சரியான நேரத்தில் அது பதிலாக மலரும். இயேசுவிடம் பேசும் இதயம் ஒருபோதும் தனியாக இருக்காது. நம்பிக்கையோடு கேட்கப்படும் ஒவ்வொரு விண்ணப்பமும் இயேசுவின் இதயத்தை தட்டும், தொடும். இந்த மே மாதத்தில் ஜெபமாலையையும் மறக்காதீர்கள். ஜெபமாலை செய்து செய்து தினமும் அன்னைக்கு ஒப்புக்கொடுங்கள். இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? ஜெபிக்க தயாராக இருக்கிறீர்களா? விசுவாசத்துடன் காத்திருக்கிறீர்களா? ஜெபிக்கலாம். மக்களினங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள். ஆர்ப்பரித்து இயேசுவை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர். உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. கடவுளே, அழைத்து உலகின் வேந்தரே, எங்களுக்கு அருள்பணிந்து அருள் புரிந்து நடத்தும் அப்பா. எங்களை ஆட்சி செய்யும் இயேசுவே, அரியணையில் வீற்றிருக்கும் இயேசுவே, எங்களை வழிநடத்தும் இயேசுவே, எங்கள் தலைவராகிய இயேசுவே, அபிரகாமின் கடவுளே, எங்களையும் நீர் அபிரகாமை போல ஆசிர்வதித்து நல் உடல் சுகம் தந்து காத்திருள வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். மண்ணுலகின் மன்னர் அனைவரும் கடவுளின் குற்றத்திற்கு உட்பட்டவர். கடவுளே அனைத்திற்கும் மேலானவர்.
இயேசுவே, ஆபிரகாம் உம்மை நம்பி விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டதைப் போல நாங்களும் எங்கள் ஒவ்வொரு நாளும் உமது கரங்களில் ஒப்படைத்து நம்பிக்கையுடன் விசுவாசத்துடன் பணிந்து வாழ எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் குடும்பம் உமது குடும்பம் இயேசுவே, நீர்தான் அதை வாழ்த்தி உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். எந்த ஒரு நோய் நொடியும் அண்டாமல் பாதுகாத்துக் கொள்ளும். போகிற வருகிற வழியிலே காத்தருளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.